பாஸ்கு காலத்தின் 42ஆம் நாள் வாக்கு. இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு உயிர்த்தபின் 40வது நாளிலே அவர் விண்ணேற்றம் அடைகிறார், ஆண்டவர் இயேசு விண்ணேகினார் என்கின்ற திருவிழாவை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிற நிலையில இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த நாளில நமக்கு 2 பெரிய உண்மைகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, விண்ணுக்குரியவர்கள். விண்ணேகின கிறிஸ்து தான் இருக்கும் இடத்திலே தம் தொண்டரும் இருப்பர் என்று சொல்லி நம்மையும் அந்த விண்ணக மகிமைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து, திருத்தூதர் பணியில இயேசுடைய விண்ணகத்தை பார்த்து கொண்டு திருத்தூதர்களை பார்த்து வானதூதர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயரே, ஏன் இப்படி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் எப்படி வானகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். என்று நம்முடைய வாழ்வில் அந்த விண்ணேற்றத்தை ஒரு பேராக மட்டும் நாம் சிந்தித்துக் கொண்டிராமல் மண்ணக வாழ்வை 2ஆம் வருகைக்காக நாம் சிறப்பாக வாழ்ந்து முடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ இந்த நாள் நம்மை அழைக்கிறது. வினாக்களாக என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணக மகிமையை நான் என்னுடைய பல்வேறு நற்பண்புகளால் விண்ணகத்திற்குரியவராக மாறுகிற அளவிற்கு என்னை வளர்த்தெடுக்கிறேனா? மேலும் 2ஆம் வருகை அண்மையில் இருக்கிறது என்கிற செய்தி என்பது இது நிஜம். ஆகவே அதற்குரிய நிலையில் என்னை நான் தயாரிக்க தயாராக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா.